ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோவோட 6வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஜோயி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற குண்டம் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அப்புறம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் கேப்டன் இருந்து வாங்கிட்டு போய் அதில் அவனோட மானாவை சிங்க் பண்ணி கேப் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த லைவ்ல இருக்க கமெண்ட்ல அந்த குண்டனை எல்லாருமே கழுவி ஊத்தி இருந்திருப்பானுங்க. அவனும் அதுல கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்திருப்பான். நம்ம ஹீரோவும் அதுல இருந்து அசால்ட்டாவே தப்பிச்சிருப்பான். அப்புறம் கடைசியா பார்த்தா ஐஸ் பவரை வச்சு ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த குண்டை நம்ம ஹீரோவை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பான்ல, அங்க வந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு எங்கடா போனான், இதுக்கு வாய்ப்பே இல்லையே, கண்டிப்பா என்னோட ஸ்கில்லு ஆக்டிவேட் ஆனிச்சு, ஒருவேளை அவங்கிட்ட ஸ்டேட்டஸ் எஃபெக்டை கேன்சல் பண்ற மாதிரி ஸ்கில் இருக்குமா, அவங்கிட்ட எப்பரா அது இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவை பார்த்தா பேய் மாதிரி அந்த குண்ட மேல இருந்து அட்டாக் பண்ண வரான். அந்த குண்டனும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவும் அசால்ட்டா அவன் கழுத்திலேயே கத்தி இறக்கிட்டான். அந்த குண்டெல்லாம் யாரா இவன் அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் இது என்னதுறான்னு பாக்குறான். பார்த்தா இவனுங்க ட்ரைனிங் மூட்ல சண்டை போட்டுட்டு இருந்ததுனால அந்த குண்டனோட உசுறு தப்பிச்சுச்சு. அப்போ அந்த சோயி செகண்டும் டே சோயி ஃபர்ஸ்ட் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அந்த லைவ பார்த்துட்டு இருந்த நிறைய பேரு கூட டே சியோன் ஜோஷின் நீ நல்லா சண்டை போட்ட, அப்புறம் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா இப்ப யூஸ் பண்ண ஸ்கில்லு அது ஸ்டேட்டஸ் எஃபெக்ட் தானே அப்படின்னு கமெண்ட் போடுறானுங்க. அந்த ஜோயி செகண்டும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அதுல ஒரு கமெண்டும் சியோன் ஜோஷினை இதுக்கு முன்னாடி பாக்குறதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஜோயி செகண்டும் ஆமா அந்த பைத்தியக்காரனை பத்தி நானும் கேள்விப்பட்டேன், ஆனா அவன் முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ பாக்குறதுக்கே ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அவன் எந்த மாதிரி ட்ரிக்கடா யூஸ் பண்றான் அப்படின்னு ஷாக் ஆவறான். நம்ம ஹீரோவை பார்த்தா அவனை சுத்தியும் ரெட் கலர்ல ஆறா பறந்துகிட்டு சும்மா மாசா போஸ் கொடுத்து நின்னுடுக்கிறான். அப்போ அந்த ஷின்னும் அவனை பார்த்தா ஏதோ ஸ்கில்ல அவேக்கன் பண்ணிட்டா நடக்குது அப்படிங்கிறா. மிசோக்கிமோ என்னது ஸ்கில்லா, எந்த மாதிரி ஸ்கில் அப்படின்னு கேக்குறா. அப்போ அந்த ஷின்னும் டிரான்சிடன்ஸ் அப்படி இல்லைன்னா சைக்கிக் பவர் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் அவேக்கன் பண்ணிருக்கணும். இப்போ நடந்த சண்டை பார்த்தா அவன் கண்டிப்பா சைக்கிக் பவர் தான் அவேக்கன் பண்ணிருப்பானாட்டங்குது. இவன் இவ்வளவு நேரமும் அந்த சோயி ஃபர்ஸ்டோட அட்டாக்கை சமாளிச்சிட்டு மட்டும் இருந்ததுக்கான காரணம் இந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷனா கூட இருக்கலாம். அந்த சோயி ஃபர்ஸ்ட ஒரே அட்டாக்ல தோக்கடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அவனோட கான்பிடன்ட் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம மிசோக்கிம் கூட ஆமா ஆமா அவனோட கான்பிடன்டா அது ரொம்பவே அதிகமா இருக்கு, நானே நேர்ல பாத்துக்கிறேன், ஆனா இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, என் கூட அந்த கொஸ்ட்ல இருக்கும் போது அவன் அந்த ஸ்கில்ல யூஸே பண்ணலையே அப்படிங்கிறா. அப்போ அந்த ஷின்னும் ஓ அப்படியா, இதுக்கு ரெண்டே ரீசன்ஸ் மட்டும்தான் இருக்கலாம். ஒன்னு அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாம இருந்திருக்கலாம், அப்படி இல்லனா அவங்கிட்ட அந்த டைம்ல அந்த ஸ்கில்லே இருந்திருக்காம கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மிசோக்கிமோ என்னது அவங்கிட்ட அப்ப ஸ்கில் இல்லனா இப்பதான் அந்த ஸ்கில் அவேக்கன் பண்ணானா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப ஷின்னும் யாரா இவன், இவனுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஒரு புது பிளேயரால இந்த அளவுக்கு குரோ ஆக முடியுமா, இல்ல இவனுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த அப்ரைசல் பண்ணவங்களும் ஷாக் ஆயிட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு அந்த ஷியோன் ஜோஷின் ஒரு ஆர்டிஃபேக்ட் வாங்கினா இல்ல அதோட எபிலிட்டி எப்படி இருக்குன்னு நான் தான் செக் பண்ணிட்டு வந்தேன், ஆனா அதோட ஹிடன் ஸ்கில் சைக்கிக் அப்படிங்கிற பவரை அவேக்கன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா அதை அவேக்கன் பண்றதுக்கான பாசிபிலிட்டி 0.02%. இந்த ஸ்கில் அவன் எப்படா அவேக்கன் பண்ணான் அப்படின்னு ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம காடஸ் ஆஃப் லக்கும் நம்ம ஹீரோவோட சண்டைய பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எப்படிப்பா தம்பி என்னோட லக்கு வேற லெவலா அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த சைக்டிலிக் அப்படிங்கிற பவரை பத்தி சொல்றாங்க. இது ஒரு ஹிடன் ஸ்கில், என்ஹான்ஸ்டு ஸ்கில் அவேக்கனிங், இதோட கூல் டவுன் டைம் 1 மணி நேரம். அப்புறம் இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஹெச்பி இன்ஸ்டன்டா ரெக்கவர் ஆயிரும். அப்புறம் அந்த யூசர் அவேக்கன் ஸ்டேட்டுக்கு 100 செகண்ட் என்டர் ஆவாங்க. ஒன்ஸ் அந்த யூசர் இந்த அவேக்கன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மென்டல் அப்புறம் பிசிக்கல் கேப்பபிலிட்டி அவங்களோட லிமிட்டையும் தாண்டி இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒரு பெசகர் மூடுக்கு என்டர் ஆயிருவாங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்ல இருக்கும் போது அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அது யூஷுவலோட ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த ஸ்கில் எப்ப முடியுதோ அப்ப அந்த யூசர் 10 நிமிஷத்துக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோவும் வில்லத்தனத்தோட உச்சத்துல நம்மளோட பெட்டு ஞாபகம் இருக்கா, உன்னோட ஒரு கையை நான் உடைக்கணும், அதுக்கு நம்ம ட்ரைனிங் மூட ஆஃப் பண்ணிட்டு சண்டை போடலாமா அப்படிங்கிறான். அந்த குண்டெல்லாம் எனது ட்ரைனிங் மூட ஆஃப் பண்ணிட்டா, யாரா நீ என்ன கொல்றதுக்கு ஏதாவது பாக்குறியா அப்படின்னு கதறிக்கிட்டே அவனோட ஐஸ் பவரை தரையில யூஸ் பண்ணிட்டு யார
யாரா இந்த நியூபி, போயும் இவங்கிட்ட நான் தோத்து போறதா, இவனை நான் தோக்கடிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட இருந்து தப்பிச்சு நான் இப்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் சண்டை போடணும். நான் எனக்கான சான்ஸ் வர வரைக்கும் இவனை அட்டாக் பண்ணவே கூடாது. அப்புறம் இது கம்ப்ளீட்டா முன்ன இருந்ததை விட ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. அவன் இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அப்படி இவன் இந்த ஃபைட்ல என்னதான்டா பண்ணணும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க வேடிக்கை பார்க்க வந்தவனுங்களும் அங்க ஏற்படுற பிரஷர்ல கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த சோயி செகண்டும் சீரியஸா யார் தாண்டா இவன், சரி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நாம கப்பு சிப்புன்னு லைவ் போடலாம் அப்படின்னு பாக்குறான். அப்புறம் பார்த்தா அந்த குண்டா அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தால நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல வந்து அவனோட தலையை பிடிச்சிட்டு இதோட இதை முடிக்கலாமா அப்படிங்கிறான். அந்த குண்டெல்லாம் யாரா இந்த மான்சர் அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் அந்த குண்டனோட தலைய தரையில அடிச்சுட்டு இப்ப நம்ம ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கான நேரம் வந்துருச்சு. அப்புறம் நீ ஒன்னும் ரொம்ப கவலைப்படாத, இது ட்ரைனிங் மூடா இருந்ததுனால உனக்கான ஃபேட்டல் டேமேஜ் கம்மியா தான் ஏற்பட்டிருக்கு, இல்லனா நீ செத்துருப்படா அப்படிங்கிறான். அப்ப அந்த குண்டனும் டே ஒரு நிமிஷம் இருடா, என்ன கொன்றாத, நீ தான் இந்த பேட்டல்ல வின் பண்ண, நான் உனக்கான 500 மில்லியனை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், என உயிரோட மட்டும் விட்டுறா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் முழு டெவிலாவே மாறிட்டு அப்படியா, அப்ப நம்மளோட பெட்டே இங்க முடிஞ்சிருச்சு, இப்ப பர்சனல் ரிவெஞ்சுக்கான நேரம் அப்படின்னு அந்த குண்டனை அடிக்க போறான். அந்த குண்டெல்லாம் எனது பர்சனல் ரிவெஞ்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த கார் சென்டர்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்குற ஒருத்தரும் சியோன் ஜோஷின், உங்களோட கார்ல இருக்க ரிப்பேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கிளியர் பண்ணிட்டோம், ஆனா கூடி சீக்கிரம் நீங்க அதை ஸ்கிராப் பண்றதுக்கு பாருங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது ஸ்கிராப்பா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க வேலை பார்க்கறவனும் ஆமா அந்த கார் ரொம்ப பழசாயிருச்சு, நீங்க இதுக்கு மேல புது கார் வாங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க வேலை பார்க்கறவரும் சியோன் ஜோஷின் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நீங்க இப்ப அந்த காருக்கு குட் பை சொல்லி ஆகணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் இல்ல இந்த கார் என் கூட ரொம்ப நாளா இருந்திருக்கு, நானும் இது கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்துலயும் ஹாப்பியா தான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனோட இமேஜினேஷன்ல நம்ம ஹீரோட காரும் ஆமா சியோன் ஜோஷின், நானும் உன் கூட டிராவல் பண்ணதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு அழுகுறான். அந்த காரை ரிப்பேர் பண்ணவரே நம்ம ஹீரோவோட கதை கேட்டு அழுகுறாரு. நம்ம ஹீரோவும் இது என் காருக்கான ரிவெஞ்சரா, செத்து போடா அப்படின்னு அந்த குண்டனை அட்டாக் பண்ண போறான். அவனும் கதறிக்கிட்டே டே என்னை விட்டுறா, நான் உனக்கு புதுசா ஒரு காரு கூட வாங்கி கொடுத்துறேன், இல்ல நீ என்ன பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு கதறான். அப்போ அங்க வேடிக்கை பார்க்க வந்தவனுங்களும் ஷாக் ஆகிட்டு என்னதுடா இது அப்படின்னு வாயை புழக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஓவரா போயிருச்சு போலவே அப்படின்னு பாக்குறான். அந்த குண்டனும் கதறிக்கிட்டே என்னை உற்று சாமி அப்படின்னு அழுகுறான். அப்புறம் அந்த கூட்டத்தில் இருக்கிறவனுங்களாம் யாரா இவன் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. அந்த சோயி செகண்டும் யாரா இந்த மான்சர், இப்போ நான் என்னடா பண்ணட்டும், இனிமேலும் என்னோட வீடியோ மேல நான் போக்கஸா இருக்க முடியாது, இப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நாங்க எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு பயத்திலேயே இருக்கான். அப்போ ஒருத்தனும் மிஸ்டர் சோயி செகண்ட் அப்படின்னு கூப்பிடுறான். அவனும் யாருன்னு ஷாக் ஆயிட்டு மேனேஜர் வந்துட்டீங்களா அப்படிங்கிறான். அப்ப அங்க வந்தவனும் நீங்க ரொம்ப நாள் கழிச்சு பயப்படுற மாதிரி ஃபீல் ஆகுதே, சரி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனிமே எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். இவன் வந்து உட்டோபா கில்டில் இருக்க கேங்டவுன் ரீஜியன் மேனேஜர், இவனோட பேரு மூன் பேக்கியான். நம்ம ஹீரோவும் சாதாரணமா அந்த குண்டனை அடிச்சு போட்டு என்னை மன்னிச்சிடுறா அப்படிங்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் இவனை பத்தி நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் அதெல்லாம் உண்மைதானா, ஆனா என்னதான் இருந்தாலும் அவேக்கன் ஆகி 5-6 நாள் ஆன ஒரு பையனால சோயி ஃபர்ஸ்ட தோக்கடிக்க முடியுமா, அப்படி சோயி ஃபர்ஸ்ட தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்கிட்ட என்னடா ஸ்கில் இருக்கு, சரி ரைட்டு இவன் கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்ட்டு மிஸ்டர் சியோன் ஜோஷின் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் யாரான்னு பாக்குறான். அப்போ அந்த மேனேஜரும் மிஸ்டர் சியோன் ஜோஷின் இந்த சிச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் வேணுமா, உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நான் அதை கண்டிப்பா செட்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் யாரா நீ, முதல்ல உன்னோட பேரை சொல்லு, அப்புறம் நீ யாருக்காக ஒர்க் பண்றேன்னு சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் ஷாக் ஆகிட்டு யாரா இவன் இவ்வளவு அரகண்டா நடந்துக்கிறான், இல்ல அவன் ஒன்னும் அரகண்டா நடந்துக்கல, அவன் இப்படி பேசுறதுக்கான காரணம் அவனோட கான்பிடென்ட், இவன் என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் பிளான் போட்டு தான் பண்ணிருக்கான் நடக்குது. அப்புறம் இவனோட எபிலிட்டி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை தோக்கடிக்கிற அளவுக்கு இருக்கு, இவனோட ஸ்கில்ஸ் ஒன்னும் ஜோக் இல்ல அப்படின்ட்டு நான் தான் மூன் பேக்கியோன் உட்டோபா கில்டில் இருக்க ரீஜியன் மேனேஜர், என்ன நான் லேட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சியோன் ஜோஷின் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா பரவாயில்லாம் எந்திரிங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த மேனேஜரும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன், அப்புறம் இந்த டேமேஜுக்கெல்லாம் உட்டோபா கில்டு பே பண்ணிரும், உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு எதா இருந்தாலும் கேளுங்க, நாங்க ஒரு குட் ரிலேஷன்ஷிப் உங்க கூட பில்ட் பண்ணலாம்னு பாக்குறோம், அதனால
இந்த சுச்சுவேஷனை மட்டும் மறந்துடுங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, சரி ரவுண்டா எனக்கு ஒரு 2 பில்லியன் யுவான் கொடுத்துருங்க, அப்புறம் இதுதான் என்னோட அக்கௌண்ட் நம்பரு. இதுக்கு முன்னாடியே இந்த பெட்ல 500 மில்லியன் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். ஆனா அது எனக்கு பத்தாது. நான் அந்த சோயி செகண்ட் அப்புறம் சோயி ஃபர்ஸ்ட் அவனுங்கனால மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டேன். 2 பில்லியன் யுவான் கொடுத்தா சரி, நீங்க மட்டும் இதை கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க முடியுமா அப்படிங்கிறான். அந்த மேனேஜரும் ஒரே ஷாக்ல என்னது 2 பில்லியன் யுவானா, சரி ஓகே நான் பாக்குறேன், அப்புறம் நாங்க இதை இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணலாமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானே, ஆனா முடிஞ்ச அளவுக்கு இதை சீக்கிரமா பே பண்ணிருங்க அப்படிங்கிறான். அந்த குண்டனும் இங்க என்னடா நடக்குது, யோ மேனேஜர் இங்க ஒருத்தன் அடிபட்டு உசுருக்கு போராடி இருக்கிறான், என்ன விட்டுட்டு அவங்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கிற, என்ன முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடா அப்படின்னு கதறான். அவன் ஹீரோவோட வீட்டுக்கு வெளியில சியோன் ஜோஷின் நீங்க வெளியே வாங்க, நீங்க உள்ளதான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். சியோன் ஜோஷின் நீங்க அந்த உட்டோபா கில்டு கூட என்ன டீலிங் போட்டீங்க, அப்புறம் நீங்க உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஒருவேளை மிசோ கிம் கூட பேசிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அந்த எடின் கில்டு கூட என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அந்த பிரஸ் மீடியாலாம் நம்ம ஹீரோட வீட்டுக்கு வெளியே நின்று கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் கதவு திறந்துட்டு எவன்டா அது, என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுங்கடா, முதல்ல நீங்க இங்க இருந்து போய் தொலைங்கடா அப்படின்னு கத்துறான். அப்ப அங்க இருக்க பிரஸ் சேர்ந்த எல்லாருமே சியோன் ஜோஷின் வந்துட்டாரு, நீங்க எனக்கு தான் உண்மையை சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் அடிபட்டுக்கிட்டு எங்க கிட்ட இருந்து எந்த ஒரு உண்மையும் மறைக்க முடியாது, முழுசா நடந்தது என்னன்னு சொல்லுங்க, நீங்க இப்ப மிசோ கிம் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க தானே அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் ஏண்டா இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் யாரா பரப்பி விடுறானுங்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா அப்படின்ட்டு. ரைட்டு இப்ப கவலைப்படுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ஏன்னா நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல நிறைய கவலைப்பட்டுட்டேன், அப்புறம் இந்த டேட்டிங் லவ் இதெல்லாம் மறந்துடணும். இப்போ என்னோட முக்கியமான பிரியாரிட்டி என்னன்னா நான் ரெடி ஆகணும், அதுக்காக நான் சம்பாரிச்ச காசுல புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். அப்புறம் நம்ம மிசோ கிம் சொன்ன மாதிரியே இப்போ ஒரு கேட்டுக்கும் நாங்க ரைட் பண்ண போறோம், அவ என்ன கூட்டிட்டு போறா அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல. சரி ஓகே, நான் கடைசி ஒரு வாரமா ரொம்ப பிஸியா இருந்துட்டேன், இப்போ ஒரு ப்ராப்பரான ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்ட்டு இந்த கடைசி ஒரு வாரமா என்னோட ப்ராக்ரஸ் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு, எனக்கு புதுசா 5 டிவோர்ட் ஆர்டிஃபேக்டும் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு அவனோட ஸ்டேட்டஸ் மெனுவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட மெயின் ஸ்டேக்கான லக்கு, ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த், ஈவியேஷன் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. நம்ம ஹீரோவும் இதுல ஹைலைட் என்னன்னா என்னோட டீமன் பாஸ் ஸ்கில்லும் இப்ப லெவலப் ஆயிருச்சு, அது கூட சேர்ந்து டூயல் வீல்டிங் அந்த ஸ்கில்லும் லெவலப் ஆயிருச்சு. அப்புறம் இந்த ஓவர் ஹெல்மிங் பவரோட எஃபெக்ட் 2.6 செகண்ட், அது டிலே ஸ்கில் கூட சேர்ந்தா 5 செகண்ட். இது என்னதான் 5 செகண்டா இருந்தாலும் ஒவ்வொரு டார்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இதோட செகண்ட்ஸ் அலோகேட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுக்கு டெவலப் ஆன ஸ்கில் எல்லாம் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டீமன் பாஸ் ஸ்கில் லெவல் 2க்கு போயிருச்சு, இதுல இருக்க எஃபெக்ட்லாம் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஆனா செகண்ட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இதோட கூல் டவுன் டைம் 15 செகண்டுக்கு குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது டூயல் வீல்டிங் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் லெவல் 2க்கு போயிருக்கு. நம்ம ஹீரோவும் இதோட மட்டும் முடியல, நான் இந்த ஒரு வாரமா போட்ட எஃபெக்டோட ரிசல்ட்டா எனக்கு பிளேடு வீல்டிங் அப்படிங்கிற புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கில்லோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு கையில ஸ்வாடை யூஸ் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது மட்டும் இல்லாம ஃபுல் சார்ஜிங் அப்படிங்கிற இன்னொரு ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. இது ஒரு ஆக்டிவ் ஸ்கில், மூவ்மெண்ட் ஸ்பீடு சம்பந்தப்பட்டது. இதோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோ ஒரு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அந்த டார்கெட்ல டேமேஜ் டீல் பண்ணா அப்படின்னா இந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி அந்த டார்கெட்டோட எல்லா மூவ்மெண்ட்டையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும். நம்ம ஹீரோவும் ஒரு பெரும் மூச்சை விட்டுட்டு எப்படியோ இந்த கேட் ரைடுக்கு தேவையான ஸ்கில்ல கலெக்ட் பண்ணியாச்சு, அதோட சேர்த்து இதுக்கு பேக்கப் பிளானான அந்த மூவ்மெண்ட் ஸ்பீடு அந்த ஸ்கில்லும் இருக்கு. அப்புறம் இப்ப கிடைச்சிருக்க ஸ்கில் எல்லாம் தான் என்னோட லாஸ்ட் பேட்டில்ல ரொம்பவே லேகிங்கா இருந்துச்சு, என்னால என்னோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவும் முடியல. ஃபர்ஸ்ட் அந்த உல்ஃப் கூட சண்டை போடும் போது எனக்கு நிறைய காம்பேட் டெக்னிக்ஸ் தெரியல, அதனால நான் சாகர நிலைமைக்கு போனேன். ரெண்டாவது அந்த சோயி ஃபர்ஸ்ட் கூட சண்டை போடும் போது ஈஸியா ஒரு ட்ராப்ல மாட்டிட்டேன், அங்க மட்டும் எனக்கான லக்கும் என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா என் கதை முடிஞ்சிருக்கும். அப்புறம் என்னதான் எல்லாரும் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் என்னோட பாஸ்ட் லைஃபை மாத்துறதுக்கு இந்த பவர்லாம் போதாது, நான் இதுலயே லாக் ஆயிட்டேன் அப்படின்னா என்னோட பாஸ்ட் லைஃபை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால என்னோட ப்ராக்ரஸை நான் கண்டினியூஸா மேக் பண்ணி என்னோட பாஸ்ட் லைஃபோட வழியவே தான் இந்த டைமும் நான் ஃபாலோ பண்ண போறேன். அப்புறம் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இந்த டிசாஸ்டர் ஸ்டார்ட் ஆகுறது 2040ல, நான் இந்த டைம் அந்த டிசாஸ்டரை ஃபேஸ் பண்ணும்போது பாஸ்ட் லைஃப்ல இருந்ததை விட 100 மடங்காவது ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்னால இந்த டைமும் நான் பாஸ்ட் லைஃப்ல இழந்த மாதிரி எல்லாத்தையும் இழக்க முடியாது. அதனால இந்த லைஃப்ல என்னோட லிமிட்டை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங் ஆகணும். அதுவும் அவன மாதிரியே நான் சின்ன பையனா இருக்கும் போது என்னை காப்பாத்தின அந்த ஹீரோ மாதிரியே நான் கண்டிப்பா மாறுவேன் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப நம்ம
ஹீரோவோட போன் ரிங் ஆகுது. நம்ம ஹீரோவும் இந்த நேரத்துல யாரா அப்படின்ட்டு அந்த போன் எடுத்து ஹலோ யாருங்க என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப போன் பண்ணவனும் ஹலோ சியோன் ஜோஷின், நான் ரிப்போர்ட்டர் பார்க் ஜியோமிங் பேசுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது பார்க் ஜியோமிங்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த பார்க்கும் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட பத்தி எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னது இன்டர்வியூவா, ஓகே சார் கண்டிப்பா கொடுத்துடலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த பார்க்கும் ஓகே சார் நாம கேஃபிடேரியாவில் மீட் பண்ணலாம், நீங்க வந்துருங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இன்டர்வியூவா, நான் வேற 7 மணிக்கு கேட் ரைடுக்கு போகணும். சரி அந்த இன்டர்வியூவும் 2 மணிக்கு தானே அப்படின்ட்டு டைம் என்னன்னு பார்த்தா 1:45. நம்ம ஹீரோவும் ஷாக்ல என்னது 1/4 மணி நேரம் தாங்குதா, டைமை பார்க்காம வர சொல்லிட்டேனோ, சரி வேற வழியே இல்ல போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு கிளம்புறான். அப்புறம் அந்த கேஃபிடேரியாவிலையும் அந்த பார்க்குக்கு முன்னாடியே நிறைய ரிப்போர்ட்டர் சாப்பிட்டுட்டு ஓ சியோன் ஜோஷின் இது நீங்களா, சரி ஓகே இப்ப மிசோகிமா பத்தி பேசலாமா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேக்குறான். அப்போ நம்ம ஹீரோவை பார்த்தா கொலை வெறியில என் வழியை விட்டு நவுருங்கடா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த ரிப்போர்ட்டர்ஸும் ஷாக் ஆயிட்டு சியோன் ஜோஷின் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் காது கேட்கலையா என்னோட வழியை விட்டு நவுந்து போங்கடா அப்படின்னு கத்துறான். இப்ப நம்ம ஹீரோவோட அந்த சைக்டிக் அப்படிங்கிற ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இதனால நம்ம ஹீரோவோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அப்புறம் பிசிக்கல் பாடி இது ரெண்டுமே என்ஹான்ஸ் ஆகும். அப்போ அந்த பார்க்கும் டைம் ஆயிருச்சு அவரு வருவாரா வரமாட்டாரான்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப யாரோ மே ஐ கமின் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பார்க்கும் ஓ வந்துட்டீங்களா வாங்க வாங்க சியோன் ஜோஷின் எப்படி இருக்கீங்க வாங்க வந்து உட்காருங்க, நான் ஏற்கனவே காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுல இருந்து இந்த கேஃபிடேரியாவுக்கு வரத்துக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வந்துக்கிறான். அந்த வெயிட்டரும் யாரா இந்த பேய் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த பார்க்கும் ஷாக்லயே உட்காருங்க அப்படின்ட்டு நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அப்பா சாமி எப்படியோ டைமுக்கு வந்துட்டேன் அப்புறம் தேங்க்யூ சார் அப்படிங்கிறான். அந்த பார்க்கும் சியோன் ஜோஷின் உங்களோட டஞ்சன் ரைட பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஷாக்லயே கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஓ அதுவா சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்ல நார்மலா தான் இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த பார்க்கும் சரி அப்படின்ட்டு உங்களை இப்ப பார்க்கும் போது அந்த டஞ்சனை கிளியர் பண்றது கஷ்டப்பட்டதை விட இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க போலவே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, நீங்க ஒன்றும் தப்பா எதுவும் நினைச்சுக்கலையே அப்படிங்கிறான். அப்போ அந்த பார்க்கும் இல்ல சார் அப்சல்யூட்லி ஃபைன், அப்புறம் நான் எதுக்கு உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்தேன்னா ரீசெண்டா நடந்த அந்த கொஸ்டி ஏரியா இன்சிடென்ட பத்தி தான், நீங்க அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் சேச்சே ஒன்றும் கஷ்டம்லாம் படல, இது ரொம்பவே நார்மலான விஷயம் தானே அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த பார்க்கும் ஓ சியோன் ஜோஷின் இது உங்களுக்கு ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னா எல்லாரும் இப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க, இப்போதைக்கு நீங்க தான் இந்த பிளேயர்ஸுக்கு நடுவுல ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் முடிக்க வேண்டிய டஞ்சனை நீங்க புது பிளேயரை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, இதனால ரேங்கிங் சிஸ்டத்துல ஒரு புது மாற்றமே ஏற்பட்டிருக்கு, அப்புறம் உங்களை எல்லாரும் சூப்பர் நியூபி அப்படின்னு கூப்பிடுறாங்க அது தெரியுமா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் காஃபி குடிச்சுக்கிட்டு என்னது சூப்பர் நியூபியா இது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் அந்த பார்க்கும் சரி ஓகே சார் இப்போ உங்க மேல நிறைய கில்டு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, நீங்க எந்த கில்டுல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் ஆமா நான் ஒரு கில்டுல ஜாயின் பண்ணணும், நீங்க எடின் கில்டு அப்புறம் மத்த கில்டு என்ன சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறான். அப்போ அந்த பார்க்கும் இல்ல சார் நான் அப்ராட்ல இருக்க கில்ட பத்தி பேசுறேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோலாம் என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த பார்க்கும் ஆமா சார் இது அன்அபிஷியலான நியூஸ் தான், இங்க இருக்கிறது மொத்தம் 5 ஃபாரின் கில்டு, இவங்க கண்டிப்பா நாளைக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்களோட கொரியன் பிளேயர் அசோசியேஷன்ல ஜாயின் பண்ண சொல்லுவாங்க, அது கூடவே உங்களோட அபிஷியல் ஐடென்டிட்டியும் செக் பண்ணுவாங்க, ஏன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கில்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க பிளேயர்ஸ் மேல மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஆனா இதுதான் இந்த ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ பிளேயர் மேல அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, சரி ஓகே நீங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க உங்க மேல நிறைய கண் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த கேட் அப்பியர் ஆனதா சொன்ன அந்த ஜுனின் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பார்க் சொன்னதெல்லாம் கேட்டு ஷாக்லயே நடந்து வந்துகிட்டு நான் தனியா ஒரு கில்டு ஆரம்பிச்சு சோலோவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா என்னடா புதுசா ஃபாரின் கில்டு அப்படின்னு என்னென்னமோ சொல்றானுங்க, ஆனா அதெல்லாம் இப்ப எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த ஃபாரின் கில்டுல ஏதோ ஒண்ணுல ஜாயின் பண்றதுதான் என்னோட வாழ்நாள் கனவாவே இருந்துச்சு, ஆனா கடைசி வரைக்கும் இது என்னோட கனவாவே போயிருச்சு, ஆனா இந்த டைம்ல அதுவும் அவேக்கன் ஆகி ஒரு 10 நாளான நியூ பிளேயர் மேல அந்த ஃபாரின் கில்டு இன்ட்ரெஸ்டா இருக்கா, சீரியஸா இது ரியலா இல்ல கனவா அப்படின்னு என்னால நம்பவே முடியல அப்படின்ட்டு
ஓ மிசோகிம் நீ இங்க தான் இருக்கியா அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோகிமோ சியோன்ஜூன் இங்க வா, நாங்க இங்க தான் இருக்கோம், இந்த கேட் அப்பியர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, நாம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னடா இது உண்மையாவா, நம்ம மிசோகிம் பின்னாடி இருக்க அந்த பர்சன் அது அவங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம மிசோகிமோ சியோன்ஜூஷின் என்னோட சிஸ்டர் உன்னை மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, அதனாலதான் இந்த கேட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன். இவளோட பேரு ஷின் டெயேரி, இவளும் என்னோட எடின் கில்லுல தான் இருக்கா அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஷின்னும் நம்ம ஹீரோக்கு கை கொடுத்துட்டு நைஸ் டு மீட் யூ, என்னோட பேரு ஷின் டியேரி அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னோட பேரு சியோன்ஜூ ஷின் அப்படின்ட்டு உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு ஷாக்லயே இவ யாருங்கிறதே எனக்கு தெரியாதுன்னு மிசோகிம் நினைச்சிட்டு இருக்கா. மிசோகிமே ஷின்னை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த ஷின்னை தெரியாத ஒரு பிளேயர் கூட இந்த கண்ட்ரியில கிடையாது. அது ஏன்னா இவ தான் ஷேடோ அசாசின்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளேயர். இவளோட புகழ் இந்த ஸ்பெயின் கண்ட்ரியில மட்டும் இல்லாம மத்த ஃபாரின் கண்ட்ரியில கூட இருக்கு. இவளும் அந்த எடின் கில்டுல ஒரு முக்கியமான தூண். இவ மட்டும் அந்த கில்டுல இல்ல அப்படின்னா அந்த கில்டோட ரேங்கிங் சிஸ்டமே ஃபுல்லா கொலாப்ஸ் கூட ஆகலாம். அப்புறம் நான் என்னோட பாஸ்ட் லைஃபுக்கு வந்தோட்டி இந்த மாதிரி ஒரு ரேங்க்டு பிளேயரை பார்ப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கெல்லாம் காடஸோட லக்குக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு பெருமூச்சு விடுறான். அப்ப நம்ம ஷின்னோ சியோன்ஜூன் உன்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணுமே அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்ன அது ஃபேவரா, ஒரு ரேங்க்டு பிளேயர் என்கிட்ட என்னடா ஃபேவர் கேட்க போறாங்க, இது என்னடா புது ட்விஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு சரி ஓகே நீங்க கேளுங்க, என்னால முடிஞ்சா அதை நான் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷின்னோ நான் ஒன்னும் அதிகமாலாம் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு நாம ஒரு டைம் சண்டை போடணும் அப்படிங்கிறாங்க. நம்ம மிசோகிமும் ஷாக் ஆயிட்டு இந்தா சிஸ்டரே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, புதுசா ஒருத்தனை மீட் பண்ணும் போது இந்த மாதிரி தான் கேப்பியா அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஷின்னோ மிசோகிம் நீ ஏற்கனவே இத பத்தி சொன்னியே என்ன அப்படிங்கிறா. இதுக்கு முன்னாடி மிசோகிம் என்ன சொல்லிக்கிறானா, அந்த சியோன்ஜூ ஷின் அவன் ரொம்பவே டேலண்டடான ஒருத்தன், அவனை நம்ம ரெக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கிறா. அப்ப நம்ம ஷின்னோ சரி ஓகே அப்படின்னா நானே அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு இருப்பா. அதை இப்ப சொல்லிட்டு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அவனை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம மிசோகிமோ ஷாக் ஆயிட்டு என்ன அது டெஸ்ட் பண்ண போறியா, இந்தாமா ஒரு நிமிஷம் நில்லு, அவனை கொன்னு கின்னு போட்டுறாத அப்படின்னு ஷாக்லயே சியோன்ஜூ ஷின் என்னை மன்னிச்சிரு, என் சிஸ்டர் ஏதோ தெரியாம பேசிட்டா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோகிமோ என்னடா சொல்ற, இவ கூட சண்டை போட்டா நீ செத்து போயிருவடா, தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு அவனோட ஸ்வாடை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு நேஷன் டாப் ரேங்கடு பிளேயர் கூட சண்டை போடுற வாய்ப்பு மறுபடியும் கிடைக்குமா, இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இது எனக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறான். மிசோகிமோ டே பைத்தியக்காரா நீ என்னடா பேசுற அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப நம்ம ஷின்னோ நான் கேள்விப்பட்டேன் நிறைய பேரு நீயும் மிசோகிமோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு பேசிட்டு இருந்தானுங்க, அது உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என்னோட சிஸ்டர் வீக்கான ஒருத்தங்க கூட இருக்க கூடாது, அப்புறம் நாம ஏன் ஒரு 5 மூவை மட்டும் யூஸ் பண்ணி சண்டை போடக்கூடாது அப்படின்னு அவளோட டிராகரை எடுக்கிறா. நம்ம ஹீரோவும் ஆஹா இது ரொம்பவே நல்லா இருக்கு, ஆனா என்ன எனக்கே பேக் ஃபயர் ஆகாம இருந்தா சரிதான், இந்த ஷின் கூட சண்டை போறது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், ஏன்னா இந்த ஃபைட்ல இருந்து நான் நிறைய கத்துக்க முடியும், இருந்தாலும் இவளுக்கு சமமா நின்று என்னால சண்டை போட முடியுமா, அப்புறம் இவ மட்டும்தான் இவளோட வெப்பனை மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருக்கா, இதுலயும் இவளோட இந்த கில்லிங் ஆரா இது ரொம்ப பயங்கரமா இருக்கு, சரி ஓகே இனிமேலும் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் ரெடி அப்படின்ட்டு அவனோட சைக்கிக் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணிட்டான். அப்ப மிசோகிமோ ஷாக்லயே இங்க என்னடா நடக்குது, இவனுங்களை என்னால தடுத்தும் நிறுத்த முடியாது, ரெண்டு பேருமே பீஸ்ட் மாதிரி சண்டை போடுவானுங்க, நான் எது நடுவுல போனேன் அப்படின்னா எனக்கு சங்கு ஊதிடுவானுங்க, இப்போ நான் என்னதான்டா பண்ணட்டும், வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஷின்னோ சரி ஓகே நானே என்னோட ஃபர்ஸ்ட் மூவ் பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நான் ஒரு முட்டாள், என்னோட கரண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இவளோட அட்டாக்கை எப்படி நான் தடுக்க முடியும்னு நினைச்சேன், இவ என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கா அப்படின்னு அவளோட அட்டாக்கை ஜஸ்ட் மிஸ்ல தடுத்துக்கிட்டு நான் இனிமே எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்போ ஷின்னோ ஓ பரவாயில்ல நீ நல்லாவே சண்டை போடுற அப்படின்ட்டு வானத்துல பறக்கறா. நம்ம ஹீரோவும் மிசோகிமோ இவ என்னடா வானத்துல பறக்கறா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறாங்க. அப்போ ஷின்னோ நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் மாட்டேங்குது, ஆனா பரவாயில்ல என்கிட்ட தான் இன்னும் 4 மூவ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ஒரு லைட் மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே இவ கண்டிப்பா ஒரு மான்ஸ்டர் தான், இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒரு பிளேயர் மூவ் ஆகி நான் பார்த்ததே இல்ல, இப்போ என்னால பண்ண முடிஞ்சது எல்லாம் ஒண்ணுதான்
தான். நான் இதுக்கு முன்னாடி அந்த காப்ளின் கூட கண்ணை மூடிட்டு சண்டை போட்டேன்ல, அதை தான் இப்போ நான் பண்ணணும். இப்போ நான் என்னோட சென்சஸை யூஸ் பண்ணி அவளோட மூவ்மெண்ட்டை ரீட் பண்ணணும். ஆனா இந்த டைம் ரொம்பவே கஷ்டமா இருக்க போகுது அப்படிங்கிறான். அப்போ மிசோகிமும் ஷாக்லயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இவன் என்னடா கண்ணை மூடிட்டு இருக்கான், அதுவும் என் சிஸ்டர் கூட சண்டை போடும் போது எவனாவது கண்ணை மூடிட்டு சண்டை போட்டான் அப்படின்னா அவனுக்கு மரணம் நிச்சயம், இது கம்ப்ளீட்டா யூஸ்லெஸ் தான் அப்படிங்கிறா. அப்போ அந்த ஷின்னோட அட்டாக் நம்ம ஹீரோவோட மூஞ்சிக்கு நேரா வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் இப்பதான் அப்படின்னு அசால்ட்டா அவளோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சிட்டான். அப்போ அந்த ஷின்னும் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த அளவுக்கான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கா, நீ என்னோட செகண்ட் அட்டாக்கையும் தடுப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இங்க இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்வாட்ஸ்மேன் இந்த அளவுக்கான ஃபோக்கஸ் லெவல் ரீச் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிருவாங்க. ஆனா நீ அதை அச்சீவ் பண்ணிட்ட அப்படின்னா இதுல உனக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக்கும் சிரிப்பும் கலந்த ஒரு ரியாக்ஷன்ல அவ இதை கண்டுபிடிச்சிட்டாளா அப்படிங்கிறான். அப்போ அந்த ஷின்னும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ண ஃபோர்ஸ்ல பின்னாடி போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேயர் கூட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இப்ப நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். அப்போ ஷின்னும் ஆல்ரைட் இன்னும் 3 மூவ் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படின்னா நான் ஒரு ஃபேவர் கேட்கட்டுமா அப்படிங்கிறான். அப்ப ஷின்னும் கண்டிப்பா என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படின்னா நாம ஏன் இந்த 3 மூவியும் ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ ஷின்னும் இப்போ நீ என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆவரா. நம்ம ஹீரோவும் எனக்கு தெரியுது நான் கொஞ்சம் அரகண்டா தான் நடந்துக்கிறேன், இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு ரேங்க்டு பிளேயர் கூட சண்டை போடுற வாய்ப்பு எனக்கு மறுபடியும் கிடைக்குமா என்னன்னு தெரியல. சோ அதனால நீங்க உங்களோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி என் மேல ஒரு லாஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நான் இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இவளை சமாளிக்கிற அளவுக்கான பவர் என்கிட்ட இல்ல, ஆனா இருந்தாலும் இது இப்படியே கண்டினியூ ஆனா மட்டும்தான் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோகிமோ டே என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த அம்மா சிஸ்டர் அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு கத்தரா. அப்போ அந்த ஷின்னும் சரி ஓகே அப்படிங்கிறா. மிசோகிம்லாம் ஷாக்லயே அடியே சிஸ்டர் இப்பதானா சொன்னேன் அவன் சொல்றதை கேட்காத அப்படிங்கிறா. அப்போ ஷின்னும் என்னோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி இங்க சண்டை போட முடியாது, ஏன்னா இது ட்ரைனிங் மூடும் இல்ல, சோ அதனால நான் என்னோட ஃபுல் ஸ்பீட்ல உன்னை அட்டாக் பண்றேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒருத்தங்க கூட சண்டை போடும் போதுதான் நம்மளோட ஸ்கில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், இது கூட போதும் அப்படின்ட்டு சின் டெயரி இவளோட ஃபுல் ஸ்பீட்ல இப்ப என்ன அட்டாக் பண்ண போறா. இந்த அட்டாக்கை தடுக்கிறதுல நான் சக்சஸ் ஆனாவே அது இந்த லைஃப்ல நான் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறான். அப்ப ஷின்னும் அட்டாக்கிங் ஃபோர்ஸுக்கு போயிட்டு சரி ஓகே நான் உன்னை என்னோட ஃபுல் ஸ்பீட்ல அட்டாக் பண்றேன், ஆனா நீ மட்டும் இதை தடுக்கிறதுக்கு மிஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா செத்துருவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா இது நான் ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கூட கொடுக்கல, சரி ஓகே நான் தான் ரெடியா இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் என்னோட ஸ்வாடை ஸ்விங் பண்ணணும், ஆனா இது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது, ஏன்னா இது ஸ்பேஸ் அட்டாக், அவ என்ன அட்டாக் பண்றதுக்குள்ள நான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த ஷின் அட்டாக் பண்ண போயிட்டான். அப்ப ஷின்னும் என்னது அட்டாக் பண்ண வந்துட்டானா அப்படின்ட்டு ஷேடோ இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி வந்துட்டா. நம்ம ஹீரோவும் இவ எப்படா அங்க போனா அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்போ அந்த ஷின்னும் லைட்டா அவளோட ஸ்வாடை திருப்புவா, அதோட ஹேண்டில் நம்ம ஹீரோவோட மூஞ்சிலேயே பட்டு நம்ம ஹீரோவும் தோத்துட்டான். அப்ப ஷின் கூட ஷாக் ஆயிட்டு சாரி நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறா. அப்ப மிசோகிமோ அப்பா இப்பதான் உசுரே வருது, எப்படியோ இவன் உயிரோட தாங்கிறான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் நல்லா தாங்கிறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல நீங்க அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஏமா சின்ன இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா அட்டாக் பண்ணிருந்த என் மூக்கு உடஞ்சிருக்கும் வலிக்குதே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறான். அப்ப ஷின்னும் நம்ம ஹீரோ எந்திரிக்கிறதுக்கு கையை கொடுத்துட்டு சாரி நான் அந்த இடத்துல ஸ்கில்ல வேணும்னே யூஸ் பண்ண கிடையாது, நான் அதுல இருந்து டாஜ் பண்ணலான்ட்டு போய் இப்படி நடந்துருச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்க இந்த ஃபைட்டை சீரியஸா எடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்போ ஷின்னும் சிரிச்சுக்கிட்டே இது என்னோட பிளஷர் அப்படின்ட்டு நம்ம அடுத்த டைம் மீட் பண்ணும் போது கொஞ்சம் டீட்டெயிலா பேசலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் எப்ப வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறான். அப்போ ஷின்னும் உண்மையாவா, சரி இந்த கேட் ரைடு முடிச்சுட்டு வந்தோட்டி நான் உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படிங்கிறா. மிசோகிமோ ஷாக்லயே இங்க என்னடா நடக்குது, ஏமா சிஸ்டரே நீ அப்புறமேட்டுக்கு பேசிப்பியா, இப்போ இந்த கேட்டை ரைடு பண்றதுக்கான டைம் வந்துருச்சு அப்படிங்கிறா. அப்போ ஷின்னும் ஓ அப்படியா சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறா. மிசோகிமோ அப்புறம் நீ இன்னைக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் ஒரு ரிப்போர்ட்டா எழுதி சப்மிட் பண்ணணும், நீ இன்னைக்கு எவ்வளவு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டேன்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுதா அப்படின்னு
டெரரா மூஞ்சி வச்சுட்டு சொல்றா. அப்போ ஷின்னும் ஓ அப்படியா சாரி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க இந்த ரைடு முடிச்சிட்டோட்டி எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு போறா. மிசோக்கிமோ வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இதை நான் ஒத்துக்கலனாலும் இதுதான் இந்த லைஃப்ல என்னோட ஃபர்ஸ்ட் தோல்வி. இந்த ஷின் டெய்யரி என்னோட பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்கா. இவளோட 5 அட்டாக்கை என்னால சமாளிக்க முடியல. இது என்னதான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான மீட்டிங்கா இருந்தாலும் இப்போ எனக்கு புதுசா ஒரு கோல் சேர்ந்திருக்கு. அது இந்த ஷின்னோட பவர்ஃபுல்லா மாறுறது அப்படிங்கிறான். அப்போ ஷின்னும் திரும்பி பார்த்து சிரிக்கிறா. நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பா இவளை ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ணியே தீருவான் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த சுனின் ஸ்டேஷன்ல இருக்க அன்டிஃபைன்டு கேட்டு ஓபன் ஆயிருச்சு. அப்போ நம்ம மிசோக்கிமோ சரி எல்லாம் வந்துட்டீங்களா, இப்போ நம்மளை பத்தி ஒரு பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போமா, அப்புறம் இவங்க 2 பேர் தான் நம்ம டீம்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறா. அங்க இருக்கவனும் ஹலோ உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். அங்க இருக்க பொண்ணும் ரொம்ப தயங்கிக்கிட்டு நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னோட பேரு சியோன்ஜோ ஷின், உங்களை மாதிரி கிரேட் பிளேயர்ஸ் கூட ஒர்க் பண்றதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவனும் டே ரொம்ப புகழாத, நீ தானே இந்த நியூஸ்ல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கவன், நீ எங்களை ஆல்ரெடி சர்ப்ரைஸ் பண்ற லெவல்ல தான் இருக்க அப்படின்ட்டு ஓ சாரி என்னோட பேரு பார்க் டெய்சோக் கைஸ், இவனை வந்து நம்ம பார்க் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். நான் ஒரு மேஜ், என்னோட ஸ்பெஷல் ஸ்கில் என்னன்னா இக்னிட்டி அப்படின்னா ஃபயர் பவரை யூஸ் பண்றவன். இவனோட லெவல் 120, இவன் ஒரு ஏ ரேங்க் பிளேயர். அப்ப நம்ம மிசோக்கிமோ ஓ இக்னிட்டி அப்படின்னா அது ஃபயர் டைப் ஸ்கில் அப்படின்னு கேக்குறா. அப்போ அந்த பார்க்கும் ஆமா அது ஃபயர் டைப் ஸ்கில் தான், இது வந்து எந்த ரிலத்தோட ஃபயர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ சோயி ஃபர்ஸ்ட் கூட சண்டை போடும் போது அவன் ஒரு ரிலத்தோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணான்ல, அந்த ரிலத்தை சேர்ந்த ஃபயர் பவர் அப்படின்ட்டு நீங்க இதை நேர்ல பார்த்தா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்றான். இது வந்து ஒரு ப்ளூ ஃப்ளேம். அப்போ அந்த பார்க்கும் இங்க இருக்க நிறைய பிளேயர்ஸ் கிட்ட நார்மலான ஃபயர் டைப்ல இருக்க ஃப்ளேம் மட்டும்தான் இருக்கும், என்னோட ஃப்ளேம் அவங்கள விட ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃப்ளேம் அப்படின்ட்டு என்னோட ப்ளூ ஃப்ளேமை இன்னமே என்னால ஸ்ட்ராங்கா மாத்த முடியும், ஆனா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இல்ல நீ கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்க, ஏன்னா நீ ஒரு ஸ்கில்ல ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இந்த லெவலுக்கு வந்திருக்க. அப்படி இல்லாம அந்த சோயி ஃபர்ஸ்ட் மாதிரி நீ ஃபயர் அப்புறம் ஐஸ் இந்த 2 ஸ்கில்லையும் கத்துந்த அப்படின்னா உன்னால எதுலயுமே மாஸ்டரா இருக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா நீ எல்லா ஆட்டத்திலையும் ஜாக்கா இருக்கலாம், ஆனா ஒரு டைம் கூட உன்னால மாஸ்டர் ஆக முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம மிசோக்கிமோ இவளோட பேரு கேங் சோயி, இவளும் ஒரு மேஜ் டைப் பிளேயர் தான், இவ வந்து ஸ்பேஸ் கனெக்ஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்கா அப்படிங்கிறா. அப்போ அந்த சோயியும் ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே சொல்றா. இவளோட லெவல் 110, இவளும் ஏ ரேங்க் பிளேயர். அப்ப அந்த சோயியும் சரி ஓகே பார்க் அவனோட பவரை யூஸ் பண்ணான் இல்ல, அது மாதிரி நானும் என்னோட பவரை யூஸ் பண்றேன் அப்படிங்கிறா. நம்ம மிசோக்கிமோ ஷாக் ஆயிட்டு சோயி இல்ல வேண்டாம் அப்படி பண்ணாத அப்படிங்கிறா. அந்த சோயி பண்ற மேஜிக்ல இருந்து சரியான பவர் ரிலீஸ் ஆகுது. நம்ம மிசோக்கிமோ ஏதான் இப்படி பண்ற அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு ரைட்ரா ரைட்டு, இந்த கேட்டுக்குள்ள போயிட்டு உசுரோட வெளியே வரதே பெரிய விஷயமா இருக்கும் போலவே அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோக்கிமோ சோயி நான் தான் உங்ககிட்ட சொன்னல எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கத்துறா. அப்போ அந்த சோயியும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுவுறா. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே என்னடா காத்து இவ்வளவு பலமா வீசுது, ஒரு ஸ்பேஸ் மேஜிக் பண்றவங்களால எப்படி இந்த அளவுக்கான வின் பவரை ரிலீஸ் பண்ண முடியும், இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே அப்படின்ட்டு அங்க பார்த்தா அந்த சோயி பண்ண மேஜிக் பவர்ல ஒரு சிட்டியே தெரியுது. நம்ம ஹீரோவும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம சோயியும் இதுதான் என்னோட எபிலிட்டி, அப்புறம் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வணக்கத்து மேல வணக்கமா போட்டுட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோவும் போதும் போதும் நிறுத்துமா, ரொம்ப தான் மரியாதை செலுத்துற, நீங்க 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான் அப்படின்ட்டு நான் இவளை நம்பலான்னு நினைக்கிறேன், ஏன்னா இவ இந்த டீமுக்கு ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருப்பா, ஏன்னா நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் தான் பண்ணுவேன், அப்புறம் மிசோக்கிமோ லாங் ரேஞ்ச் அட்டாக் தான் பண்ணுவா, இதுக்கு நடுவுல ஏதாவது மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா பார்க்கு பார்த்துப்பான், அப்புறம் முக்கியமா நாங்க தப்பிக்கும் போது ஜோயியோட பவரை யூஸ் பண்ணி தப்பிக்கலாம், இங்க என்னதான் ஒரு ஹீலர் இல்ல அப்படின்னாலும் இந்த டீமோட காம்பினேஷன் பர்ஃபெக்ட் அப்படின்ட்டு. அதை விட இந்த டீம்ல முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்களோட கெமிஸ்ட்ரியும் நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோக்கிமே பார்க்கே அப்புறம் சோயி இவங்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் என்னதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து ஒர்க் பண்றோம் அப்படின்னாலும் இதோட கடைசி பாயிண்ட் நாங்க சர்வே ஆகிறோமா இல்லையாங்கிறது தான். இதுவே என்னோட பாஸ்ட் லைஃப்ல பார்த்தா என்னோட டீமுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இருக்காது, எல்லாரும் அடிச்சிட்டு கிடப்பானுங்க, நான் தான் நடுவுல பூந்து சமாதானப்படுத்த வேண்டியதா
வேண்டியதா இருக்கும். ஆனா இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோக்கிமோ, சியோன்ஜுன் நீ ஓகே தானே? என் சிஸ்டர் கூட ஃபைட் பண்ணும் போதே ஏதாவது இன்ஜுரி ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு, இப்போ நாம இந்த கேட்டுக்குள்ள போலாமா அப்படின்ட்டு என்னோட பாஸ்ட்ல நடந்ததை நான் நினைக்க கூடாது, இப்போ என்னோட பிரசன்ட்ல தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள போறாங்க. இந்த அன்டிஃபைன்டு கேட்டோட பேரு ஃப்ராஸ்டர் ஹில். இது ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்க் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்டா அப்படிங்கிறான். அப்போ அந்த பார்க்கும் இப்போ எதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் உன்னோட ஃபயர் பவர் மட்டும் இல்லனா நாங்க எப்பவோ ஃப்ரீஸ் ஆயிருப்போம் அப்படின்ட்டு இந்த ஸ்கில்ல பத்தி சொல்றாங்க. இது வந்து பிளெஸிங் ஆஃப் ஃப்ளேம்ஸ். இந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால எக்ஸ்ட்ரீம் கோல்டு கண்டிஷன்லயும் இருக்க முடியும். அப்ப நம்ம மிசோக்கிமோ பார்க் இது நீ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே இருக்கு, உனக்கு மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறா. அந்த பார்க்கும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறான். அப்ப மிசோக்கிமோ அப்புறம் சியோன்ஜுன் உங்ககிட்ட புதுசா ஒரு லாங் ஸ்வார்ட் இருக்க மாதிரி இருக்கு, இந்த வெப்பனைய நீ லாஸ்ட் டைம் நம்ம கொஸ்டுக்கு போனப்ப எடுத்துட்டு வரல அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஓ இதா, எல்லா பேட்டில்லையும் என்னோட கிரேட் ஸ்வார்டையும் நம்பிட்டு இருக்க முடியாது, ஒரு சில பேட்டில்ல நான் ஃபாஸ்டா மூவ் ஆகிறதுக்கு இந்த லாங் ஸ்வார்டு தான் பர்ஃபெக்டா இருக்குன்னு நான் ரீசெண்டா தான் இதை பை பண்ணேன் அப்படிங்கிறான். அப்ப மிசோக்கிமோ பரவாயில்ல உனக்கு எல்லா வெப்பன்ஸையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கு, மோஸ்ட் ஆஃப் த ஸ்வார்ட்ஸ்மேன் ஒரே ஒரு வெப்பன்ல தான் ஃபோக்கஸ் ஆயிருப்பாங்க, நீ அவங்கள விட ரொம்பவே பெட்டர் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, யாரு வேணாலும் எஃபர்ட் போட்டா இதை ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் உண்மையா இந்த ஸ்வாடை எதுக்கு எடுத்துட்டு வரேன்னா எனக்கு ஒரு ரேரான ஸ்கில் கிடைச்சிச்சு, அதனாலதான் இந்த ஸ்வாடையும் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம மிசோக்கிமோ சோயியை கூப்பிடுறா. சோயியும் சொல்லுங்க அப்படிங்கிறா. அங்க பார்த்தா ஜெயன் சைஸ்ல ஒரு ஆர்க் வருது. நம்ம மிசோக்கிமோ பிளான் சியை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிறா. அப்போ சோயியும் அவளோட பவரை யூஸ் பண்றா. அந்த ஆர்கும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வந்து அங்க புகையை கிளப்பி விட்டுருச்சு. அப்ப நம்ம ஹீரோவும் மிசோக்கிமியும் பார்த்தா வானத்துல இருக்காங்க. இவங்க எப்படி அங்க போனாங்கன்னா நம்ம சோயியோட பவர்னால டெலிபோர்ட் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம மிசோக்கிமோ சியோன்ஜுன் உன்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னா நீ எனக்கு பின்னாடி இருந்து இதை வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு அந்த ஆர்க அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோவும் மிசோக்கிமோ அந்த ஆர்க அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம மிசோக்கிமோ பார்க் இப்போதான் அப்படின்னு ஆரோ எய்ம் பண்றா. அப்போ அந்த பார்க்கும் ஓகே அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்றான். மிசோக்கிமோ சரி ஓகே அப்படின்ட்டு அவளோட ஆரோ ரிலீஸ் பண்ணிட்டா. அப்போ அந்த பார்க்கோட பவர் அந்த ஆரோல இன்ஃபியூஸ் ஆகி அந்த ஆர்க போய் அட்டாக் பண்ணிருச்சு. நம்ம ஹீரோவும் நானும் முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ஆர்க தாண்டி வந்து நிக்கிறான். பார்த்தா அவன் வந்து லேண்ட் ஆனோடி தான் அந்த ஆர்குல சரசரன்னு வெட்டு விழுவுது. நம்ம ஹீரோவும் சோகி இப்ப உன்னோட டேர்ன் அப்படிங்கிறான். அப்ப சோகியும் புரிஞ்சு அப்படின்ட்டு அவளோட போர்ட்டலை ஓபன் பண்றா. அந்த ஆர்கு நம்ம ஹீரோட்ட அடி வாங்கி சும்மா இல்லாம நம்ம ஹீரோவை கொல்ற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட அசையாம அப்படியே நின்னுடுக்கிறான். அந்த ஆர்கும் அட்டாக் பண்ணிருச்சு. அது அட்டாக் பண்ண இடம்லாம் பொழந்துட்டு வந்துருச்சு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்வாடு மட்டும் தான் இருக்கு. அப்போ அந்த ஆர்கும் சிரிச்சுக்கிட்டு பொடி பையன் செத்துட்டான் அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்குக்கு பின்னாடி பேய் மாதிரி வந்து என்ன அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியும் நினைச்சியா அப்படின்னு அந்த ஆர்க அட்டாக் பண்ண போறான். அதுவும் திரும்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அப்போ அந்த பார்க்கும் ஜோகி சீக்கிரமா உன்னோட போர்ட்டலை ஓபன் பண்ணு, அந்த ஆர்க் சியோன்ஜூனை அட்டாக் பண்ண வருது அப்படிங்கிறான். அப்ப ஜோகியும் அதை தானே நானும் பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகும் போல அப்படிங்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட டீமன் பாஸ் ஸ்கில் ஆக்டிவேட் ஆகி அந்த ஆர்க் ஸ்டன் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த ஆர்கோட தலைய ரெண்டா வெட்டிட்டான். அப்ப நம்ம ஜோகியும் பார்க்கும் அதை வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இங்க என்னடா நடக்குது, அந்த ஆர்க் ஏன்டா திடீர்னு நின்னுச்சு அப்படின்னு உறைஞ்சு போயிட்டானுங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்கை கொண்டுட்டு இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த பார்க்கும் இப்ப என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த ஆர்கை நான் கொன்னேன் அப்படிங்கிறான். அந்த பார்க்கெல்லாம் கதறிக்கிட்டு யோ சியோன்ஜுன் அந்த ஆர்கை உன்னால ஒரு ஸ்லாஷ்லயே கொல்ல முடியுமா, நீ யாரியா, உன்னோட உண்மையான லெவல் என்ன அப்படின்னு கதறான். அந்த சோகியும் சியோன்ஜுன் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் அதை கொன்னதுக்கு சாரி அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம மிசோக்கிமோ சாரிலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க இதை பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. நானும் அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ரியாக்ஷன் கொடுத்தனோ அதையே தான் இவங்களும் கொடுக்குறாங்க. அப்புறம் நாம லாஸ்ட் டைம் மீட் பண்ணதோட நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ கண்டிப்பா உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எங்க முன்னாடி ஷோ பண்ணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னமா ஓவரா பில்டப் கொடுக்குற, கடைசியில எல்லா மான்ஸ்டரையும் நானே கொல்ற மாதிரி இதை விட்டுறாத, நீங்களும் ஒரு சில மான்ஸ்டரை கொல்லுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே எப்படி இருந்தாலும் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ரைடு, இதுல எங்க டீம் ஒர்க் நல்லாவே இருக்கு அப்படின்னு
அப்படின்ட்டு. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கும் ஒரு ஸ்கில் இருக்க பர்சனுக்குமான டிஃபரன்ஸ். சரி ஓகே, எல்லாம் நல்லபடியே நடக்கும் அப்படின்ட்டு நாம இப்ப ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறான். அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஆர்க் வருது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லா ஆர்கையும் கொன்னுட்டான். அப்ப அந்த பார்க்கும் ஒரே குசியில, ஐயா தலைவரே, நீங்க இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க? உங்களை மாதிரி ஒரு ஸ்வாட்ஸ்மேன் கூட நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதே இல்ல, நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, சரி கொஞ்ச நேரம் கத்தாம கம்முன்னு வாடா அப்படிங்கிறான். நம்ம மிசோக்கிமோ சியோன்ஜுவால அந்த பார்க் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்க் இந்த ரைட்ல மட்டும்தான் அவனோட ஃபுல் மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணியிருப்பான். அதனால அவனும் ரொம்பவே ஹாப்பி அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக்ல, யாரா இவன், எங்கடா வந்து என்ன மாட்டி விட்டுக்கிறீங்க? இவன் ஒரு மேஜ் தானே, என்ன மாதிரி ஒரு ஸ்வாட்ஸ்மேனை டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல. ஆனா இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? நான் உண்மையை சொல்லணும்னா இப்ப எனக்கு வர கோபத்துக்கு முதல்ல இவனை தான் போட்டு தள்ள மாட்டேங்குது, என்ன ரொம்ப படுத்துறான்டா அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். அப்ப நம்ம மிசோக்கிமோ, சியோன்ஜுன், அப்புறம் நீ இப்போ ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணல, அது என்ன ஸ்கில் அப்படின்னு கேக்குறா. அந்த பார்க்கும் ஒரே குசியில, தலைவரே வாங்க, நாம இன்னும் மான்ஸ்டர் நிறைய இருக்க இடத்துக்கு போய் நாம சேர்ந்து அங்க இருக்க மான்ஸ்டர் எல்லாம் கொல்லுவோம் அப்படின்னு ஒரே சந்தோஷத்துல இருக்கான். மிசோக்கிமோ, சியோன்ஜுன், நீ இப்ப யூஸ் பண்ண ஸ்கில் அதை பார்த்து நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படிங்கிறா. இதுக்கு முன்னாடி வந்த ஆர்கெல்லாம் நம்ம டீம் எப்படி கொன்னாங்க அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம மிசோக்கிமே அப்புறம் பார்க்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து மான்ஸ்டர் எல்லாம் கொன்னு மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப மிசோக்கிமோ, இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆவரா. பார்த்தா அங்க இன்னும் நிறைய ஆர்க் வருது, அது எல்லாமே ஆர்மர் போட்டு இருக்குது. மிசோக்கிமோ ஷாக்லயே, இல்ல இங்க நிறையவே ஆர்முடு ஆர்க் இருக்கு, இதை நம்மளால சமாளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியலையே அப்படிங்கிறா. அப்போ அந்த பார்க்கும், மிசோக்கிம் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். மிசோக்கிமோ, நீ உன்னோட ஃபயர் பவர்ல ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்ட்டு நாம இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஆர்க் விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போகணும். ஹே சோகி, நீ என்ன பண்ற? உடனே போர்ட்டலை ஓபன் பண்ணு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், ஆமா சோகி, நீ போர்ட்டலை ஓபன் பண்ணு, ஆனா இந்த மான்ஸ்டரை விட்டு தூரமா போறதுக்கு இல்ல, அந்த மான்ஸ்டர் கிட்ட ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். சோகியும் மிசோக்கிமோ, நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, மிசோக்கிமோ, டே சியோன்ஜுன், அந்த மான்ஸ்டரோட ஸ்பெஷலே டிஃபென்ஸ் தான், அதை உன்னால தனியா ஒன்னும் பண்ண முடியாது, நாம இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்ட்டு, அந்த மான்ஸ்டரால கண்டிப்பா என்ன காயப்படுத்த முடியாது, என்ன நம்புங்க அப்படிங்கிறான். மிசோக்கிமோ, சோகி, அந்த பைத்தியக்காரன் என்ன சொல்றானோ அதை அப்படியே பண்ணு அப்படிங்கிறா. சோகியும், இந்தா ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவளோட போர்ட்டலை ஓபன் பண்ணிட்டா. நம்ம ஹீரோவும் அந்த போர்ட்டலை நோக்கி ஓடிட்டு அவனோட ஃபுல் சார்ஜிங் அப்படிங்கிற ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிட்டான். இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா, நம்ம ஹீரோ லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அவனோட பவரை எல்லாம் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ட்ரிகர் பண்றது மூலியமா எனிமிக்கு அதிகமான டேமேஜை கொடுக்க முடியும். அப்புறம் இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணோட்டி நம்ம ஹீரோவால கொஞ்ச நேரத்துக்கு மூவ் பண்ண முடியாது. நம்ம ஹீரோவும் ஒரு புல்லட் வேகத்துல அங்கிருந்து கிளம்பி அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டான். அந்த பார்க்கும் மிசோக்கிமோ, இவன் என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பேய் மாதிரி அந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து வெளியே வரான். அந்த டீமனே ஷாக் ஆகுதுன்னா பாத்துவாங்களே. நம்ம ஹீரோவும் அந்த டீமனை 2 பொளந்துட்டு போயிட்டான். அப்போ அந்த பார்க்கும் நம்ம மிசோக்கிமோ ஷாக் ஆயிட்டு, மிசோக்கிம்லாம் இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் என்னடா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு வாயை பொளந்துட்டு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஆடி போய் நின்னுடுறாங்க. நம்ம ஹீரோவும், அப்சல்யூட்லி இது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறான். நம்ம மிசோக்கிமோ, டேய் நீ இப்ப யூஸ் பண்ணிய இது என்னடா ஸ்கில்லு, இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஃபாஸ்டா ஒருத்த மூவ் பண்ணி நாங்க பார்த்ததே இல்ல, இதை எப்படா கத்துக்கிட்ட அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், அதுவா, இந்த ஸ்கில்லை நான் இப்ப புதுசா தான் கத்துக்கிட்டேன், அப்புறம் என்னோட டீம்மேட்டுக்கு ஆபத்து வந்ததுனால தான் இந்த ஸ்கில்லை என்னோட ஃபுல் பவர்ல யூஸ் பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சோகியும், டேய் எல்லாரும் அமைதியா இருங்கடா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும், எதுக்கு அப்படிங்கிறான். அப்ப சோகியும், எல்லாரும் அசாத எட்டி பாருங்க, அது அங்கதான் இருக்கு அப்படிங்கிறா. நம்ம டீமும் அங்க அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா இந்த கேட்டோட மிடில் பாஸ், அதான் அந்த கெர்பி ஓரஸ் ஆஃப் த ஃப்ராஸ்டர் ஹில், அந்த டீமன் தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறா. அப்ப மிசோக்கிமோ, பரவாயில்லாம், இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சதுனால நம்ம பிளான் போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படிங்கிறா. அப்ப சோகியும், ஆமா, இந்த பீஸ்ட பத்தி நம்ம கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது, நாம இப்ப என்ன பண்றதா இருந்தாலும் அதை பிளான் பண்ணி தான் பண்ணோம் அப்படிங்கிறா. அப்போ அந்த பார்க்கும், நான் வேணா என்னோட ஃபயர் பவரை மழை பெய்யற மாதிரி அந்த டீமனை அட்டாக் பண்ணட்டுமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, கடைசியா அந்த நேரம் வந்துருச்சு, நான் என்னோட பஞ்சிங் பேக்கை ஃபைன் பண்ணிட்டேன், இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு ஒரு பக்காவான
பக்காவான ஈவில் ஸ்மைல போடுறான். கைஸ் நம்ம ஹீரோ அந்த 3 ஸ்டோன் கிட்ட இருந்து ஒரு ஸ்கில்ல எடுத்தான்ல, அதான் த ஏஜ் ஆஃப் த நைட் அண்ட் உல்ஃப். இத பத்தி சொல்றாங்க. இதுக்கு கூல் டவுன் டைம் கிடையாது. அப்புறம் இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ மூன் டஞ்சன்ல இருக்கும்போது அவனோட ஹெல்த் ரெக்கவரி அப்புறம் ரீஜெனரேஷன் ஸ்பீடு இது ரெண்டும் 5 மடங்கு ஃபாஸ்டா இருக்கும். இதை விட முக்கியமா உல்ஃபோ அப்படி இல்லைன்னா டாக் டைப்ல இருக்க மான்ஸ்டர் நம்ம ஹீரோ முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது பர்மனண்டா ஸ்டன் ஆயிரும். நம்ம ஹீரோவை அட்டாக்கும் பண்ண முடியாது. இதுதான் இந்த ஸ்கில்லோட பவர். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.